அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது பொது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்பொலிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும். ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கெலாம் போயிருப்போங்க. அங்கே வெரைட்டி ஆஃப் அகல் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த அகல் விளக்குலாம் எப்படி தயாரிப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? இன்றைக்கி நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அகல் விளக்கு எப்படி தயாரிக்கிறாங்கங்கிற வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் நான் என்ன காமிச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே விளக்கு மட்டும் இல்லைங்க, பீங்கான் பொம்மையிலேருந்து வாட்டர் பாட்டில், வானல், நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற எல்லா கடாயிலேருந்து எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அகல் விளக்கு தயாரிக்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் வரும். ஓகே டியர்ஸ், இப்போ நம்ம பீங்கான் அகல்லேருந்து மண் அகல்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அகல் வேணுமோ எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கும். அதாவது விருதாச்சலத்தில் கிடைக்குங்க. செராமிக்கு பேர் போன ஊர்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலம். இதுக்கு ஒரு தெருவே இருக்குங்க. தெரு ஃபுல்லாக இதோடைய தொழில் தான் நடக்குது. பீங்கான் பொம்மையிலேருந்து துளசி மாடத்துலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ A to Z இங்கேயும் அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோவில் அகல் எப்படி தயாரிக்கிறாங்க, அகல் எப்படி மேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற 10 மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக கிவ் அவே இருக்குது. கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், பரிசுகளை வெல்லுங்க. சீக்கிரம் நான் உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணுறேன். இந்த குட்டி குழந்தை பார்த்திங்கன்னா அந்த செராமிக்கில் இருந்தது. பாப்பா போட்டிருந்த வளையலை பார்த்துட்டு வளையல் இருக்க சொல்லுது, மணியை பார்த்துட்டு என் கழுத்துலேயும் மணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரியவங்க, அது சின்ன குழந்தையா அது மட்டும்தான் இருந்துச்சா. பாப்பா போனதும் அதுக்கிட்ட ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கு பாருங்களேன், வளையல் போட்டுருக்கோம், அதுவும் வளையல் போட்டுருக்கோம். ஓகே டியர்ஸ், இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதெல்லாம் தான் தெரியும் தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ கஷ்டம். நானும் ஒரு நாள் இல்லை, அரை நாள், 1 hour, அப்படி கூட சொல்ல முடியாது, 1/2 hour. அண்ணா கூப்பிட்றாங்க. வந்துடும். இல்லை டேமேஜ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போவே பார்த்து எடுத்துடலாம். இதுதான் டேமேஜ். லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. இதெல்லாம் டேமேஜ் பீஸ், இதெல்லாம் நார்மல். இதெல்லாம் இங்கேயுமே எடுத்து உடஞ்சதுலாம் தனியாக இருக்குது. நம்ம நெய்வேலெல்லாம் இருக்குங்களா, அதுதான் கோவிலுக்கு போவோம், 10 ரூபாய்க்கு விளக்கு வாங்குவோம், ஏற்றி வந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுவாங்க. ஒன் யூஸா இதுதான் அந்த பிக்ஸ் எடுத்து விளக்கு. இந்த கார்த்திகை தீபம் விளக்கு எங்கே போகிறது எனக்கு தெரியாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபிட் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகும். கைக்கு இருக்குமா? கேர்ஃபுல்லாக செய்யணும். கோவில் தமிழ்நாட்டில் 2 பேர் இருக்காங்க செராமிக்கு. இங்கே தான் அதிகம், தமிழ்நாட்டிலாம் அதிகம், விருதாச்சலம் தான் அதிகம். ஒவ்வொரு சைஸுக்கும் தனித்தனியாக மோல்டு. இதுதான் பிரதான
ஆஹா இது போயிட்டே இல்லையா? இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மோல் அது எடுத்துட்டேன். இது நம்ம அகல் விளக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் பீங்கான் உள்ள இருக்கா? நிறைய வெரைட்டி ஆஃப் பொம்மைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சரி, போய் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா மணல் திண்டாக்கு அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கலாம் கிளம்பலாம். காய் வச்சு அப்புறம் தான் போய் இந்த பிசிலெல்லாம் தீர்த்தி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மண்ணை வந்து அந்த மண்ணுலேருந்து இவ்வளோ ஒரு அழகான அகல் உருவாக்கி அந்த அகல்லேருந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது பாருங்கள். இதில் எந்த பொருளும் வந்து உருவாக்குறது வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த குட்டி குட்டியாக அது வந்து பெரிய அகலா, இது அதை விட பெரிய அகலா இருக்கா. அதே மாதிரி இங்கே நிறைய அகல் இருக்கு. இது அதை விட ஷார்ட். இதெல்லாம் இந்த ஒயிட் கலர் மண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கள் ஊரில் இதாங்க ஃபேமஸ். ஒன்று வெல்தகிரீஸ்வரர் ஆலயம். மண்ணெண்ணெய் கலந்து செய்வீங்களா? இந்த செராமிக்கோடைய மண்ணெண்ணெய் வாசனை வருது. இப்போ தான் வந்து புதுசாக போய் மண் எடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மண் எடுத்து இப்போ உடனே வந்து எடுத்து காய வச்சுருக்காங்க. ஓ, இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. அதனால இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் அந்த ஸ்ட்ரீட். உங்களுக்கு வேணும்னா vlog சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபுல் வீடியோவாக எடுத்து. அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளில தூக்கி ஏஜ்டு பர்சன் தான் வேலை செய்கிறாங்க. இது இப்போ நீங்கள் திருப்பி இந்த பீஸ் இல்லைன்னா போய் எடுத்துகிட்டு வந்து திரும்ப உட்காந்துக்கலாம். காய வச்சதெல்லாம் இது அப்படியே கொண்டு உள்ளே வச்சிடணுமா பேக்கிங்கில்? சுடணும். ஓ, சரிங்களா? காஞ்சிச்சா? ஆ, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு காலைல? ஏன் காலைல பரோட்டா சாப்பிட்டீங்க? காலையிலே பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செரிக்காது உங்களுக்கு. அதனால் இட்லி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கூட செரிச்சிடும். இதில் டேமேஜ் பீஸும் வருங்களா? அதை இப்பயே எடுத்துடணும் பார்க்கக்குள்ள.
வீட்டுக்கு போகணும். இங்கே எடுத்து வந்துடுறோம். இங்கே எடுத்து வந்துடுவோம். சாப்பிட்டு அப்புறம் காலையில் 5 மணிக்கு 5 மணிக்கு போடுவோம். ராவிலன்னாக்கா 6 மணி ஆகிடும். 6 மணி ஆகும். இந்த கார்த்திகை மாதம் இன்னும் கொஞ்சம் டே. இது நான் மண்ணெண்ணெய் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவங்க சொன்னாங்க ஆயில் அப்ளை பண்ண. ஆனால் மண்ணெண்ணெய் வாசனை தான் அடிக்குதுல. மண்ணெண்ணையும் கலப்பாங்க. மண்ணெண்ணெய் ஆயில் ரெண்டுமே கலந்தாதான் இருக்கும். அப்படியா? இதுக்கு மண்ணு தான் நம்ம ஊரில் எடுப்பாங்களாக்கா? இங்கே தான் எடுக்கும். இங்கே உள்ளூர்ல இருக்கு. ஒரு குளம் ஒன்று ஏரி மாரி எடுத்துட்டு வருவாங்க. அரைச்சி பவுடர் ஆக்கி தான் இது பண்ணுவாங்க. ஓ, பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் அதில் எதுவும் பிசல் இல்லாமல் எடுத்து ஒரு குட்டி அகல் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குல்ல. நிறையா இருக்கு. நம்ம பட்டே கோவிலுக்கு போவோம், அங்கே விற்கிறத வாங்கி ஏற்றிட்டு வந்துடுவோம். அதில் என்ன தெரியும்? இந்த மாதிரி செய்யணும். மண் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அப்புறமா செஞ்சு அதுக்கப்புறம் இவ்வளோ வேலை இருக்குது. அதை பிசல் எடுத்து காய வச்சு சுடணும். 3 மண் கலப்பு. மண்ணோட இல்லை 3 மணி. ஓ, இது சுத்த எடுத்தாதான் கரெக்டாக வரும். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க காலைல? இட்லி சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நானும் இட்லி தான் சாப்பிட்டேன். முடிஞ்சிச்சுங்களா? அப்போ திரும்ப போய் எடுத்துகிட்டு வரணுங்களா? சரி, திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்து செய்யணுமா? வெளியிலலாம் எடுத்துட்டேன். பேக்கிங் ஆஃபர்கள் இதில்
இதே ஊர் தான் நான் அதெல்லாம் தெரியணும். பார்த்துருக்கேன். இருந்தாலும் உங்கள் வாயால் கேட்கறது தானே. சாப்பிட்டீங்களா? ஹாய் போயிட்டாரா? ஆ போயிட்டாரா? இந்த ஊர் தான் அடிக்கடி வந்து பார்க்குறவங்கள. ஆ பாய். இப்ப அவரை நம்பினவர் யாரையுமே கைவிட்டது